ஹாய், திஸ் இஸ் சபி ஃப்ரம் சபி டாக்ஸ். நம்ம எல்லாருக்குமே தீம் பார்க்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். தீம் பார்க் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் இந்த ஒண்டர்லா இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் தீம் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்து நிறைய வாட்டர் ரைட்ஸ் இருக்கும், ஹோட்டல்ஸ் இருக்கும், நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு ஃபேமஸான தீம் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் வந்து இருக்குது. ஸோ இதை பார்க்குறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து அமெரிக்காவை விசிட் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது இங்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷ்லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு இடம் தான் வந்து இந்த டிஸ்னி வேர்ல்டு. அப்படி என்ன இந்த டிஸ்னி வேர்ல்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவியில் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த இந்த மிக்கி மவுஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிஸ்னி பிரின்சஸ், டொனால்ட் டக்கு, அதுக்கப்புறம் மார்வல், சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து நம்ம அங்கே போனோம் அப்படின்னு சொன்னால் நேரில் பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, இது உலகத்துடைய மிக பிரம்மாண்டமான ஒரு ஃபேமஸான பிளேஸாக வந்து இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஆனா, இந்த டிஸ்னி வேர்ல்டுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட்டான ஸ்டோரி இருக்கு. ஸோ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிஸ்னி வேர்ல்டு எங்க இருக்கு அப்படின்னா, அமெரிக்கால இருக்கிற ஃப்ளோரிடா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. இதோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு சொன்னா 25,000 ஏக்கர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம சென்னையோட பாதி அளவு எவ்வளோ இருக்கும்? ஸோ அந்த அளவுக்கு ஒரு வைடான பெரிய ஏரியா தான் வந்து இந்த டிஸ்னி வேர்ல்டு. இந்த டிஸ்னி வேர்ல்டு எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதைய வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். வால்ட் டிஸ்னி அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்னி வேர்ல்ட வந்து உருவாக்குறாரு. இவர் தான் நம்மளுக்கு மிக்கி மவுஸ் அப்படிங்கிறத ஒண்ணு உருவாக்கி நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸும் வந்து பண்றாரு. இவர் வந்து 1955ல அமெரிக்கால இருக்கிற கலிஃபோர்னியால வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்னி லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த பார்க் வந்து பயங்கர ஹிட் ஆகி வேர்ல்டு வைடா எல்லா மக்களும் வந்து அங்க வந்து நெறைய குவிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து வால்ட் டிஸ்னிக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்க்க சுத்தி நெறைய பிசினஸ் மேன் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க வந்து நெறைய லோக்கல் ஷாப்ஸ் வந்து நெறைய வச்சிருந்தாங்களாம். ஹோட்டலா இருக்கட்டும், கடை, அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மென்ட் போர்டு இந்த மாதிரி எல்லாம் வச்சு, அந்த டிஸ்னி லேண்டோட அழகே வந்து போற மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஃபீல் ஆயிருக்கு. ஸோ அப்ப வந்து வெளியில வந்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரண ஸ்ட்ரீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து மக்களுக்கு இருக்கோ! அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வால்ட் டிஸ்னிக்கு வந்து இருந்தது. ஸோ அவர் என்ன அப்படி நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இப்போ மக்கள் வந்து இதுக்குள்ள வராங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய உண்மையான உலகத்த மறந்துட்டு, இந்த கனவு உலகம் தான் ஒரு நெஜ உலகம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பணும். அந்த அளவுக்கு வந்து அது ஒரு ட்ரூவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு உண்மையான வேர்ல்டா இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி தான் அந்த டிஸ்னி லேண்ட உருவாக்குறாரு. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்னால அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்னி லேண்ட் வந்து ஓரளவுக்கு கம்மியான இடம். அதனால நம்ம ஒரு பெரிய இத வந்து ஒரு பிரம்மாண்டமா பண்ணி, இதுக்குள்ள என்டர் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஷயங்கள் மட்டும் தான் இருக்கணும். அப்படிங்கிறத எய்ம் பண்ணி, ஒரு பெரிய இடத்த வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. ஸோ அதுதான் வந்து ஃப்ளோரிடால வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்லாண்டோ அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா, அவருக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, வால்ட் டிஸ்னி வந்து ரொம்ப பெரிய ஆளு. ஸோ அவர் வந்து அந்த லேண்ட வாங்குறாரு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, லேண்ட் ஓனர்ஸ்லாம் வந்து நெறைய வந்து விலைக்கு விக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால அவர் என்ன ஐடியா பண்றாருன்னா, அதுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ் அப்படின்றத வந்து ஹேண்டில் பண்றாரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, ஃபேக்கா நெறைய கம்பெனிஸ வந்து உருவாக்குறாரு. தக்காளி விக்கிறது, அப்புறம் துணி தைக்கிற மாதிரி கம்பெனி, இந்த மாதிரி நெறைய வெரைட்டி ஆஃப் கம்பெனிஸ வந்து அவர் உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு, இதுல வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்த வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பிரைஸ்க்கு நெறைய வாங்கிக்கிட்டே வந்து இருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க கவர்மெண்ட்டுக்கே வந்து இது வந்து இவர் தான் வாங்குறாரு அப்படின்னு தெரியாது. ஸோ 1965ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் ஒரு வழியா வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நியூஸ் பேப்பர்ல வந்து நியூஸ் லீக் ஆகுது. இது எல்லாத்தையும் வாங்குனவர் வந்து வால்ட் டிஸ்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியா எல்லாத்தையுமே வந்து வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்ட் டனல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்து ஆரம்பிக்கிறாரு. அதாவது தரையில இருந்தே ஒரு ரகசியமா ஒரு நகரம் இருக்கிற மாரி ஆரம்பிக்கிறாரு. இது எதுக்கு ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி அவருடைய டிஸ்னி வேர்ல்டு வந்து ரொம்ப கனவு உலகமா இருக்கணும். உள்ள வந்தா வெளியில இருக்கிற நிஜ உலகத்த வந்து மக்கள் மறந்துறணும். ஸோ அதனால என்ன ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் எதுக்காக அப்படின்னு சொன்னா, இப்ப அங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டுமாரோ லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடம் இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஃபேண்டசி லேண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது டுமாரோ லேண்ட்னா, அதாவது நம்ம ஃபியூச்சர்ல இருக்கிற சயன்ஸ் வேர்ல்டு.
அது மாதிரி ஃபேண்டஸி லேண்ட் அப்படின்னு சொன்னா, பழங்காலத்துல இருக்கிற அந்த ஏஞ்சல்ஸ் இருக்கிற ஒரு இது. ஸோ இப்ப இங்கேருந்து அங்க போனோம் அப்படின்னு சொன்னா, ட்ரெஸ் மாத்திட்டு அங்க இருக்க ஆக்டர்ஸ் வந்து அங்க நடந்து போறதா இருக்கட்டும், இது எதுவுமே மக்கள் கண்ல வந்து படக்கூடாது. எல்லாருமே வந்து அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ்ல தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்டர் கிரவுண்ட்ல வந்து நெறைய விஷயங்கள் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கான இடங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு தனியா சாப்பாடு, ரூமு அந்த மாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்ட்ல உருவாக்குறாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, நம்மளுக்கு வந்து இது நார்மலா போற பிளேஸ் மாரி தான் இருக்கும். கீழ என்ன நடக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி நார்மலான மக்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, நெறைய விஷயங்கள வந்து பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்போ ஒரு சோகமான விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 1965ல அவர் அந்த இடத்த வாங்குறாரு, எல்லாமே பண்றாரு. 1966ல வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு கேன்சர் வருது. கேன்சர் வருது. அவர் அந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா, இறந்தும் வந்து போயிடுறாரு. இவ்ளோ இடங்கள வாங்கி, இவ்ளோ பிளான் பண்ண அவரால வந்து அந்த அவுட்புட்ட கொண்டு வர முடியாம அவர் இறந்துடுறாரு. அப்ப வந்து அவரோட கனவ வந்து நனவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய அண்ணன் பேர் வந்து ராய் டிஸ்னி. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நான் எல்லாமே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் பண்ண பிளான் எல்லாம் இவர் உருவாக்கி, அக்டோபர் 1, 1971ல வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட தம்பியோட நினைவா வந்து இந்த டிஸ்னி வேர்ல்ட வந்து ஓப்பன் பண்றாரு. ஸோ இந்த அவருடைய தம்பியோட நினைவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்ளோ கஷ்டப்பட்டு அவங்க அண்ணன் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அத ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணி அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வால்ட் டிஸ்னி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு 1971ல. ஸோ அப்போலருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான தீம் பார்க்கா இந்த டிஸ்னி வேர்ல்ட் வந்து இருந்துட்டுருக்கு. இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போயிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டிஸ்னி வேர்ல்ட் உருவான கதை. ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்னி வேர்ல்டுக்குள்ள நடந்த ஒரு டார்க்கஸ்ட் சீக்ரெட்ட பத்தி நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சபி டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோல நம்ம சீக்கிரமா பார்க்கலாம். பை.